இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள்லையும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த தேவன் இன்னும் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்வேன் என்கிற விதமாக ரோமர் 15:13 சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கையில குறைவுள்ள பாத்திரமாக நீங்க இருக்கீங்களா? சூழ்நிலை நிமித்தமாக, காத்திருப்பு நிமித்தமாக நம்பிக்கை குறைபட்டுட்டா, நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராம். விசுவாசத்தினால தான் அந்த காரியம் நடக்குமா? அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த காரியத்தை மாறுதலா முடிய பண்ண நம்ம தேவனால முடியும். இந்த நாள்ல சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும்படியாக தேவன் கிருபை செய்ய போறார், தயவு செய்ய போறார். பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தினால். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட கிருபைகளோட அப்படிப்பட்ட நாட்களுக்கு ஏதுவாக நடத்துவாராக. அமேன்.